ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம லைவ் டெஸ்ட்டில் 9th தமிழில் முதல் 3 இயர்லேருந்து ஒரு 60 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு வந்து கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ஃபஸ்ட்டு கொஷின், திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜியு கோப். ஓகேங்களா? ஜியு போப். அடுத்து இரண்டாவது கேள்வி, வந்தான் என்னும் வினை சொல்லை எவ்வாறு குறிப்பிடலாம்? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், உயர்திணை ஆண்பால் படற்கை ஒருமை. ஓகேங்களா? அடுத்து மூன்றாவது கேள்வி, வித்துவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே. இவ்வரியில் முயற்சி என்னும் பொருள் தரும் சொல். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, தாட்கு. ஓகேங்களா? அடுத்து நான்காவது கேள்வி, பின்வருவனவற்றுள் பொருந்தாத ஒன்று. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து பொருந்தாதது. ஓகேங்களா? அடுத்து ஐந்தாவது கேள்வி, எழுத்தாளர் கந்தர்வன் அவர்களை பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து விடையளி. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 4 மட்டும்தான் சரி. ஓகேங்களா? அடுத்து ஆறாவது கேள்வி, ஈரோடு தமிழன்பன் பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து விடையளி. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 2 மட்டும்தான் தவறு. ஓகேங்களா? அடுத்து ஏழாவது கேள்வி, ஏந்தி என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, வினையச்சம். ஓகேங்களா? அடுத்து எட்டாவது கேள்வி, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், இலங்கை, சிங்கப்பூர். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என கூறியவர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈரோடு தமிழன்பன். அடுத்து பத்தாவது கேள்வி, தமிழில் உள்ள வண்ணங்களுள் இறுதியாக உள்ள வண்ணம் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, இடை மெல்லிசை. ஓகேங்களா? அடுத்து 11வது கேள்வி, தமிழ் விடு தூது முதன் முதலில் யாரால் எப்போது பதிப்பிக்கப்பட்டது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 1930.
ஊவே சாமிநாதர். ஓகேங்களா. அடுத்து 12வது கேள்வி, தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான், மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாத பெருமாள். ஓகேங்களா. அடுத்து 13வது கேள்வி, தமிழ் விடு தூது என்னும் நூலில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான், 268 கன்னிகள். ஓகேங்களா. அடுத்து 14வது கேள்வி, இது ஒரு பொருத்தி சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 3421 தான். ஓகேங்களா. சாஃப்ட்வேர்னா வந்து மென்பொருள், ப்ரௌசர் உளவி, கிராப்னா வந்து செதுக்கி, கசர்னா சுட்டி. ஓகேங்களா. அடுத்து 15வது கேள்வி, கோடி என்ற சொல் திருக்குறளில் எத்தனை இடங்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 7. ஓகேங்களா. அடுத்து 16வது கேள்வி, பின்வருவனவற்றுள் பொருந்தாத ஒன்று அல்லது பொருந்தாதவை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான், 1, 3, 4 தான் பொருந்தாதது, 2 வந்து சரியானது தான். ஓகேங்களா. அடுத்து வந்து 17வது கேள்வி, தி ஆர்ட் ஆஃப் பீப்புள் இஸ் எ ட்ரூ மிரர் டு தேர் மைண்ட்ஸ். இக்கூற்று யாருடையது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. 18வது கேள்வி, பொருந்தாதது எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, இதுதான் பொருந்தாம இருக்கு. ஓகேங்களா. தமிழர் சால்புன்றது வந்து பாத்தீங்கன்னா சு வித்யானந்தன். ஓகேங்களா. அவர் தான் எழுதியிருப்பார். அடுத்து 19வது, இது ஒரு பொருத்தி சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான், 3142. வசீனா வந்து மழை, செற்றம்னா சினம், கலாம்னா போர், விலோதம்னா துணியாலான கொடி. ஓகேங்களா. அடுத்து 20வது கேள்வி, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என யார் யாரை பற்றி பாராட்டி கூறியது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான், மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிழாரை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து 21வது கேள்வி, தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளேழ் நாளினும் நன்கறிந்தீர். இவ்வரியால் குறிப்பிடப்படும் இந்திர விழா கொண்டாடப்படும் நாட்களின் எண்ணிக்கை?
ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 28. ஓகேங்களா. அடுத்து 22வது கேள்வி, பின் வருவனவற்றுள் பொருந்தாத ஒன்று. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து பொருந்தாதது. ஏன்னா குண்டுன்றது குளிப்பதற்கு ஏற்ற சிறுகுளம். ஓகேங்களா. அடுத்து 23வது கேள்வி, பூட்டை கிணறு என்பதன் பொருள். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான், கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. ஓகேங்களா. 24வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கவனித்து விடையளி. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான், 1, 3 மட்டும்தான் சரி. ஓகேங்களா. அடுத்து 25வது கேள்வி, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தி உள்ளன எனவும் குறிப்பிட்டவர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கால்டுவெல். ஓகேங்களா. அடுத்து 26வது கேள்வி, மலையாள மொழியின் மிக பழமையான இலக்கண நூல். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லீலா திலகம். ஓகேங்களா. 27வது கேள்வி, திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, குறிப்பறிதல். ஓகேங்களா. 28வது கேள்வி, குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை, இவ்வரியில் கந்தம் என்னும் சொல்லின் பொருள். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மனம். ஓகேங்களா. அடுத்து 29வது கேள்வி, 7 என்ற சொல் திருக்குறளில் எத்தனை குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், 8. ஓகேங்களா. அடுத்து 30வது கேள்வி, கோலிசாலந்த மாலம் குளிர் மலர் குரவம் இவ்வரியில் குறிப்பிடப்படாத மரம் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, நாகமரம். ஓகேங்களா. கோழிங்கிறது வந்து அரச மரம், சாலம்ன்றது ஆச்சா மரம், தமாலம்ன்றது பச்சிலை மரம். ஸோ இதில் நாகமரம் குறிப்பிடலை இந்த வரியில. அடுத்து 31வது கேள்வி, நம்பியாண்டார் நம்பி அவர்களால் எழுதப்பட்ட நூல். ஸோ இது ஈஸியான கொஷின் தான். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான், திருத்தொண்ட திருவந்தாதி. அடுத்து 32வது கேள்வி, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தீசினோரே யார் யாரிடம் கூறியது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, குடப்புலவியனார்
பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 33வது கேள்வி, குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி என தொடங்கும் பாடலின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சிறு பஞ்சமூலம். ஓகேங்களா. அடுத்து 34வது கேள்வி, தீரா இடும்பை தருவது எது? ஸோ இது ஈஸியான கொஷின் தான், ஒரு புக் பேக் கொஷின். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆராயாமை ஐயப்படுதல். ஓகேங்களா. 35வது கேள்வி, எழுத்தாளர் கந்தவன் இயற்றிய சிறுகதை தொகுப்புகளில் ஒன்று. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கொம்பன். ஓகேங்களா. 36வது கேள்வி, தமிழில் எத்தனை துணை வினைகள் உள்ளன? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 40 துணை வினைகள். ஓகேங்களா. 37வது கேள்வி, பொருத்தமான விடையை தேர்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆ இ மட்டும் தான் சரி. இரண்டாவது வந்து நீரின்றி அமையாது யாக்கைன்றது குடப்புலவையனார். ஓகேங்களா. அடுத்து 38வது கேள்வி, எழுந்தது துகள் ஏற்றினர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் இன்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் பகுதி. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான், கலித்தொகை முல்லைக்கலி. ஓகேங்களா. 39வது, பின் வருவனவற்றுள் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ள இலக்கண நூல். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, புறப்பொருள் வெண்பா மாலை. ஓகேங்களா. ஸோ இங்கே ஏறுகோள் குறித்து இலக்கண நூல் தான் கேட்டிருக்காங்க. இலக்கிய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சிலப்பதிகாரம். ஸோ இந்த ரெண்டு நூல்லையுமே புறப்பொருள் வெண்பா மாலை சிலப்பதிகாரம் ரெண்டுத்துலையுமே ஏறுகோள் குறித்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து 40வது கேள்வி, சேலம் மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட எருது பொருநாற்கள் யார் பெயரால் எடுக்கப்பட்டது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கருவந்துறையில் எருதோடு போராடி இறந்து பட்டவனாகிய கோவூரி சங்கன். ஓகேங்களா. 41வது கேள்வி, மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய இவ்வரியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, நெற்பயிர். ஓகேங்களா. வளர் முதல்ன்றது தான் அடிக்கோடிட்ட சொல், அதற்கான பதில் தான் நெற்பயிர். அடுத்து 42வது கேள்வி, பின் வருவனவற்றுடன் எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் செய்தியை கூறும் பிற்கால சிற்றிலக்கியங்களில் ஒன்று. சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கண்ணுடையம்மன் பல்லு. ஓகேங்களா. 43வது கேள்வி, சங்ககால ஐம்பெரும் குழுவில் இடம்பெறாத குழு. சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, இவுளி மறவர்.
ஏன்னா இது வந்து என் பேராயம் குழுல வரக்கூடியது. அடுத்து வந்து 44வது கேள்வி, முத்துத்தாமம் இலக்கண குறிப்பு தருக. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து 45வது கேள்வி, பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என்னும் வாழ்த்து செய்தி யார் கூறுவதாக அமைந்துள்ளது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி முரசறைவோன். ஓகேங்களா. அடுத்து 46வது கேள்வி, பந்து உருண்டது என்பது எவ்வினை? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தன்வினை. ஓகேங்களா. அடுத்து 47வது கேள்வி, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் யார்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சர் ஆர்தர் காட்டான். ஓகேங்களா. 48வது கேள்வி, மணிமேகலை பற்றிய பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து 49வது கேள்வி, இந்தியாவில் முதல் கல்லாயுதம் யாரால் எங்கு எப்போது கண்டெடுக்கப்பட்டது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ராபர்ட் ப்ரூஸ்பெட், பல்லாவரம் 1863. ஓகேங்களா. அடுத்து 50வது கேள்வி, அரிக்கமேடு அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற பொருட்களுள் ஒன்று. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரோமானிய மட்பாண்டங்கள். அடுத்து 51வது கேள்வி, பன்னாரும் கலைத்தெறி பட்டி மண்டபம் இப்பாடல் வரியின் ஆசிரியர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கம்பர். அடுத்து 52வது கேள்வி, பின்வரும் கூற்றுக்களை ஆராய்ந்து விடையளி. ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக தெரியுதுங்களா? சாரி, இதில் ஆப்ஷன் மட்டும் ஏபி. ஸோ இது வந்து சி, இது டின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான், 4 மட்டும் தான் சரி. அடுத்து 53வது கேள்வி, மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். அடுத்து 54வது கேள்வி, விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 3 வகைப்படும். அடுத்து 55வது கேள்வி, கல்லணையின் கட்டுமான உக்தியை கொண்டு இந்தியாவில் யாரால் எப்போது எங்கு அணை கட்டப்பட்டது? ஸோ இதுக்கு ஆன்சர்
ஆப்ஷன் சி தான். சர் ஆர்த்தர் காட்டான் 1873 தௌலீஸ்வரம் அணை ஓகேங்களா கோதாவரி நதியோட குறுக்குல கட்டியிருப்பாங்க. அடுத்து 56வது கேள்வி, கவிஞர் தமிழ்ஒலி அவர்களின் காலம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 1924 டு 65. அடுத்து 57வது பொறுத்தி சொல்லுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 3412 ஓகேங்களா. அகழாய்வு அப்படிங்கிறது எக்ஸ்கவேஷன். அடுத்து கல்வெட்டியல்னா வந்து எபிகிராஃப், புடைப்பு சிற்பம்னா எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், நெக்ஸ்ட் பொறிப்புனா வந்து இன்ஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. அடுத்து 58வது கேள்வி, தாயின் பசியை கண்டபோதும் இச்செயலை செய்யாதே என வள்ளுவர் கூறுவது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சான்றோர் பழிக்கும் செயல். அடுத்து 59வது. ஸோ இது ஒரு பொருத்தி சொல்லுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 2143 ஓகேங்களா. முக்காணி அப்படிங்கிறது 3/80, 3மான்றது 3/20. அடுத்து வந்து 3 வீசம் என்றது 3/16, இருமான்றது 1/10 ஓகேங்களா. அடுத்து ஃபைனல் கொஷின் லாஸ்ட்டு, கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்பதை விளக்கும் நூல். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி எரித்ரேசியன் ஆஃப் தி பெரிபுலஸ் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 60 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா. தேங்க்யூ.